ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த பதிவில் சந்திராஷ்டிரத்தோட தொடர்ச்சி. இதுக்கு முன்னாலே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் பார்க்கலாம். அந்த பதிவில் சந்திராஷ்டிரமம் எத்தனாவது நட்சத்திரம், சந்திராஷ்டிரமத்தில் என்ன பண்ணணும், யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இந்த பதிவில் சந்திராஷ்டிரமம் யாருக்கு பெருசாக பாதிக்காது, இரண்டாவது சந்திராஷ்டிரமத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக சந்திராஷ்டிரமம் வளர்பிறை பஞ்சமி தேதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி தேதி 5வது நாள் பௌர்ணமி அமாவாசை, இந்த 2 நாட்கள் தான் 5வது நாட்கள். அதில் பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சந்திராஷ்டிரமம் பெருசாக கெடுதல் செய்யாது. கெடுதலே செய்யாது, இப்படி ஒன்று வச்சுக்கோங்களேன், கெடுதல் செய்யாது. இரண்டாவது, நீங்கள் பிறந்த லக்னம், அந்த லக்னத்திற்கு சந்திரன் 6, 8, 12 6 கூட விட்டுடலாம். 8, 12ஆம் அதிபதிகளாக வந்தால், அதாவது கடகராசி, உங்களுடைய லக்னத்திற்கு கடகராசி 8ஆகவோ 12ஆகவோ, அதாவது தனுசு ராசி லக்னமாக பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை லக்னமாக பிறந்தவர்களுக்கும், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த கடகராசி 8, 12 வரும். இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மறைவிட ஸ்தானத்தில் இருந்தால், அதாவது சந்திராஷ்டிரமம் 6, 8 இதே போல் நாட்களில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாட்களில் சந்திராஷ்டிரம நாளில் பயணம், அதாவது எதுக்காக நம்ம வெளியூர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தோம்னா சரியாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரங்கள லக்னமாக பிறந்தவங்க, சிம்ம ராசிக்காரங்க லக்னமாக பிறந்தவர்களுக்கு சந்திரன் 8ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வருவார். அவங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரயாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொன்னோம். இந்த சந்திராஷ்டிரம நாட்களே மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா, சந்திரன் நீச்சமாகவோ, சந்திரன் உடன் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் இணைவோ தொடர்போ ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த சந்திராஷ்டிரமங்கள் சிறிது சங்கடத்தை கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி தேதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. சந்திரனே உச்சமாயிட்டாருங்க, ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாயிட்டாருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்போ அப்படின்னா அவர்களுக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ சந்திராஷ்டிரமம் பாதிக்காத நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான். வளர்பிறையில் பிறந்திருக்கணும், சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதே போல் இருக்கிறவங்க. ரெண்டாவது, சந்திரன் ஆட்சி ஆகிட்டார், கடகத்திலே இருக்கார், அந்த இடம் அதே போல் ஒரு அமைப்பு இருந்து சந்திராஷ்டிரமமாக மாறுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். இதுதான் சந்திராஷ்டிரத்திற்கான நாட்கள். அதனால் சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பெரும்பாலும் சந்திராஷ்டிரமம் பெருசாக பாதிக்காது. ஒரு சஞ்சலத்தை வேணால் கொடுக்கும், சங்கடம் கிடையாது, சஞ்சலத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் அன்னைக்கு முடியாது, அல்லது ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதுன்னு எல்லாருக்கும் கொடுக்காது. பெரும்பாலும் தீமைகள் குறைந்து நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும்
கெட்டுடுவோம் கெடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு அந்த நாளில் சந்திராசிரம நாளாகவும் இருந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் கோச்சாரம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதனால் சந்திராசிரமனாலே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய அன்றாட பணிகளை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம். புதிதான பணிகள், புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நிதானித்து ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அதுவும் சந்திராசிரமம் பாதிக்காத நபர்கள் இதை பற்றி கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.